இங்க பாருமா, உங்க அக்கா எப்போ இப்படிதான் பேசுவா. சரியான சிடுமுஞ்சி. அவளை பத்தி உனக்கு தெரியாதா? வெளியில எவ்வளவு கசப்பா பேசினாலும் உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவ செய்வா. உன் மேல மனசுக்குள்ள ரொம்ப பாசம் வச்சிருக்கா. நீ இதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. இனிமே நீ இந்த வீட்டுல தான் இருக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு மேல இங்கிருந்து நாம என்ன பண்றது மணிகண்டா? மூட்டை முடிச்ச எல்லாம் கட்டு, நம்ம இடத்துக்கே நாம திரும்பி போயிடலாம். எதனால அப்படி சொல்றீங்க? எடுத்த காரியத்தை இதுவரைக்கும் அறகுறையா நீங்க விட்டதே இல்லையே. நினைச்ச காரியத்தை நடத்தாம விட மாட்டீங்களே. இப்ப மட்டும் ஏன் இந்த நிராசை? அந்த ஸ்ரீ சக்கரத்தை அடையாம பின்வாங்கறதா? ஆனா இந்த காரியத்தை ஏன் ஒருத்தனால மட்டும் செய்ய முடியாது. நாங்க 3 பேரும் ஒன்னு சேரணும். அப்படி சேர்ந்தா மட்டும்தான் ஸ்ரீ சக்கரம் எங்களுக்கு கிடைக்கும். இப்ப 3 பேரும் 3 திக்குல பிரிஞ்சு போயிட்டோம். இனி ஸ்ரீ சக்கரத்தை அடைய முடியாது. நான் இங்க தனியா என்ன பண்றது? என்னால இனி எதுவும் முடியாது. கிளம்பு, போகலாம். நீ தனி ஆள்னு ஏன் நினைக்கிற? திரிகால பைரவ கால ருத்ர சித்தேஸ்வர கட்டிக்கு ஸ்ரீ சக்கரத்தை அடையணும்னு நாம எடுத்த காரியத்தை இப்பவும் தொடரலாம். நான் இருக்கேன் உன் கூட. ஸ்ரீ சக்கரத்து மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லாதவன் நீ. இப்போ திடீர்னு எதுக்காக இவ்வளவு பெரிய மாற்றம்? ஸ்ரீ சக்கரத்துக்காக இத்தனை நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவு வேதனையை அனுபவிச்சிருப்போம். அது நம்ம கைக்கு வர்ற நேரத்துல கைய உதறிட்டு போறது சரியில்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதனாலதான் பிரிஞ்ச கைகள் இப்ப மறுபடியும் ஒன்னு சேரணும். விட்ட காரியத்தை மறுபடியும் தொடரணும். நாம 3 பேரும் இனி எந்த காரணத்தை கொண்டு பிரிய கூடாது. ஒத்துமையா இருக்கணும். அந்த விருப்பாட்சம் ஒரு அகங்காரம் பிடிச்சவன். அவனுடைய சகவாசமே எனக்கு வேண்டாம். யாரு மேலையும் அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருப்பான். அவனுக்கு என் சக்தி மேல நம்பிக்கை இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி நான் அவன் கூட கை கோர்ப்பேன்? அதுக்கு வாய்ப்பே கிடையாது மாரியப்பா. தயவு செஞ்சு நீ என் வழியில குறுக்கிடாத. என் மிச்ச மீதி வாழ்க்கைய இமயமலைக்கு போய் தவம் செஞ்சு கழிச்சிடுறேன். நான் மறுபடியும் அவன் கூட சேர மாட்ட மாரியப்பா. அப்படியெல்லாம் மனசை தளர விட்டுறாத கால ருத்ர சித்தேஸ்வர கட்டிக்கு நீ சேர வேண்டாம். நான் சேர்த்து வைக்கிறேன். நீ தலைய மட்டும் ஆட்டு போதும். விருப்பாட்சனை நான் இங்க கூட்டிக்கிட்டு வரேன். உனக்கும் அந்த விருப்பாட்சனை கண்டா சுத்தமா பிடிக்காது. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி திடீர்னு ஆர்வம் காட்டுற மாரியப்பா? இப்ப எதுக்கு என்ன சந்தேகப்படுற? ஏன்னா உன்னையும் நம்ப முடியாதே. திடீர்னு ஒரு மாதிரி நடந்துக்கிற. உங்களோட நான் பட்ட பாடெல்லாம் போதுன்னு தோணுது. ஸ்ரீ சக்கரம் நமக்கு கிடைச்சா நான் ஆசைப்பட்ட பொண்ணு எனக்கு கிடைப்பா. எனக்கு ஒத்துழைக்கிறேன்னு நீ வாக்கு கொடுத்திருக்க. அதனால ஸ்ரீ சக்கரத்தை அடையறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸ்ரீ சக்கரத்தை நம்ம அபகரிச்சே தீரணும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.